ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சூப்பராக தோட்டத்தில் என்னென்ன எடுக்கலான்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல பூ பார்க்கலாம். ரோஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக பூத்துருந்துச்சு. இதை மட்டும் அப்படியே விட்டுட்டு மற்ற ரோஸ் எல்லாம் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டோம். மற்ற என்னென்ன பூ பறிச்சோன்னு சொல்லி பின்னாடி பார்ப்போம். காய் பூ எல்லாம் பறிச்சிருக்கோம். இன்றைக்கி இந்த ரோஸுக்கு நாங்கள் பெருசாக ரொம்ப எல்லாம் எதுவும் செலவு பண்ணல. வீட்டில் இருக்க காய்கறி கழிவு மட்டும் எடுத்து அதில் போட்டு பதிச்சு வச்சுருவேன். அப்போ சூப்பராக வந்துடும். இந்த செடியும் ரொம்ப நிறைய பூ பூத்துருந்துச்சு. அதனால் அதுலேயும் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். இப்போ பறித்த பூவெல்லாம் இதில் வச்சுருக்கேன். கொஞ்சம் செம்பருத்தி வச்சுருக்கேன். அப்புறம் நந்தியாவட்டை கொஞ்சம் எடுத்திருக்கோம். அப்புறம் ரோஸு கொஞ்சம் எடுத்திருக்கோம். அடுத்தது இட்லி பூ கொஞ்சம் எடுத்திருக்கோம். இந்த இட்லி பூவும் நந்தியாவட்டையும் சேர்த்துட்டு ஒன்று இதுவும் ஒன்று அதுவும் சேர்த்து வச்சு கட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்தது தோட்டத்தில் நம்ம நெல்லிக்காய் எடுத்திருக்கோம். நம்ம அரை நெல்லிக்காயும் எடுத்திருக்கோம். பெரிய நெல்லிக்காய்ன்னு சொல்லுவோங்கள, அதுவும் நாட்டு நெல்லிக்காய் எடுத்திருக்கோம். இங்கே இருக்க மரத்தில், தோட்டத்தில் இருக்க மரத்தில் நாட்டு நெல்லிக்காய் தான் கிடச்சி. ரொம்ப பெருசாக இருக்காது நாட்டு நெல்லிக்காய், குட்டியாக தான் இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு உடனே தண்ணி குடிச்சிங்கன்னா அவ்வளோ இனிப்பாக இருக்கும். அதோட கொஞ்சம் எலுமிச்சம்பழம் வீட்டுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் போதும்னு சொல்லிவிட்டு கீழே உழுவுற மாதிரி இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டோம். அடுத்ததாக சின்ன நெல்லிக்காயும் எடுத்திருக்கோம். இதுவும் நிறையாவே இருந்துச்சு, கொஞ்சம் போதும்னு சொல்லி எடுத்திருக்கோம். அடுத்தது சேனக்கிழங்கு. இதை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இது அவ்வளவா வராதுன்னு சொல்லிட்டு சும்மா நட்டு வச்சுருந்தோம். முளைச்சிருந்ததை எடுத்து கொஞ்சம் நட்டு வச்சுருந்தோம். ரொம்ப பெருசாக வந்திருக்கு. இதை நான் கவனிக்கவே இல்லை. நல்லா காஞ்சி போயிருக்குன்னு சொல்லிவிட்டு அதை விட்டுட்டோம். சரி இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாமேன்னு சொல்லி எடுத்து பார்த்தோம். ஒரு அரை கிலோவுக்கு மேலே அது இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நார்மலாக முளைச்சிருக்கிறத எடுத்து மண்ணில் போட்டாலே சூப்பராக வந்துடும். அதோட மாதுளம் பழம் இருக்குது, அதுவும் இருந்துச்சு, எடுத்துக்கிட்டோம். சீத்தாப்பழமும் இருந்துச்சு, எடுத்துக்கிட்டோம். தென்னை மரத்தில் கொஞ்சம் தட்டக்காய் இருந்துச்சு, அதையும் எடுத்துக்கிட்டோம். போட்டிருந்தது ஒரே ஒரு முருங்கைக்காய் மட்டும் இருந்துச்சு, அதையும் எடுத்துக்கிட்டோம். இவ்வளோ நமக்கு இன்றைக்கி தோட்டத்தில் கிடச்சி. சூப்பராக இருக்குது. ஓகே, பாய்.